ஸோ கமிங் டு யூ மேம். இப்போ வந்து எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு குழந்தனா வந்து எனக்கு பாய் சைல்டு வேணும், கேர்ள் சைல்டு வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. நீ அதித்திய வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி பாப்பா வந்தாங்களா? இல்ல ஓகே வென் இட் வாஸ் கேர்ள் சைல்டு ஓகே எதுவா இருந்தாலும் ஓகே ரிவீல் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. எதுவா இருந்தாலும் ஓகேன்னு தான் ஃபர்ஸ்ட்டு. ஆனா வீட்ல எல்லாருக்கும் ஆசை வந்து கேர்ள் பேபி வேணும் அப்படின்ட்டு தான். எனக்கு வந்து ஓகே எதுவா இருந்தாலும் ஓகே. நல்லா ஆரோக்கியமா நல்ல குழந்தை வேணும். அதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பொறக்கும்போது எனக்கு தெரியவே இல்ல ரொம்ப நேரம் என்ன பேபின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கேர்ள் பேபின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கேர்ள் பேபினாவே வீடு அதுக்கப்புறம் அவ வந்ததுக்கப்புறம் தான் லைஃப் வந்து ஃபுல்லாவே மாறுச்சு ஆக்சுவலா. அதுவரைக்கும் வேற மாதிரி. அவ வந்ததுக்கப்புறம் லைஃபே சுத்தமா வேற மாதிரி அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஓகே நமக்கு ஒரு பாப்பா வந்திருக்கு. அவளுக்காக நம்ப எல்லாம் பண்ணணும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறது எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்ட். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் லைஃப் வந்து எனக்கு பிரைட்டா இருக்கு முன்னாடி விட.